கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, என்ன திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜெகநாதன் தெரு அகரமில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம், மறுவாழ்வு மையம் கட்டிடத்தில் அமைந்துள்ள 6 நியாய விலைக் கடைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து மின்சார வாரியம் சார்பில் 310 திறந்தவெளி மின்மாற்றி கட்டமைப்புகளை பாதுகாப்பான வலைத்தள மின்மாற்றிகளாக மாற்ற அமைக்கும் பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து கொளத்தூர் ஏரிக்கரை பூங்காவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். இந்த வகையில்தான் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கொளத்தூர் தொகுதிக்கு சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அரசின் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, என்ன திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜெகநாதன் தெரு அகரமில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம், மறுவாழ்வு மையம் கட்டிடத்தில் அமைந்துள்ள 6 நியாய விலைக் கடைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து மின்சார வாரியம் சார்பில் 310 திறந்தவெளி மின்மாற்றி கட்டமைப்புகளை பாதுகாப்பான வலைத்தள மின்மாற்றிகளாக மாற்ற அமைக்கும் பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து கொளத்தூர் ஏரிக்கரை பூங்காவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். இந்த வகையில்தான் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கொளத்தூர் தொகுதிக்கு சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அரசின் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.